அதாவது கொரிந்தி சபையாரை பவுல்தான் கொரிந்தி சபையை ஸ்தாபித்தார். ஆனால் அந்த கொரிந்தி சபையார் இடத்துல நிறைய குறைகள் இருந்தது. அந்த குறைகளை அவர்கள் அதை குறித்து உணராமலும் இருந்தார்கள். ஆகவே அங்கே இருக்கிற ஒரு தேவபக்தியான ஒரு குடும்பம் ஒன்று இருந்தது கொரிந்தி சபையிலே. அது குறிப்பாக அந்த சகோதரி குலேவியால் அப்படிங்கிற ஒரு சகோதரியுடைய குடும்பம் அது. அவர்கள் ஒரு தேவபக்தியான, குறிப்பாக அந்த சகோதரி ஒரு தேவபக்தியான சகோதரி. அந்த சகோதரியும் குடும்பமும் இந்த காரியங்களெல்லாம், சபையில் நடக்கிற காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இது என்ன இப்படி செய்கிறார்களே அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு மிகுந்த கவலைப்பட்டு அவர்கள் மிகுந்த ஒரு ஞானமான காரியத்தை செய்தார்கள். அது என்ன அப்படின்னா, யாரிடத்துலையும் போய் குறை பேசவில்லை. மாறாக இந்த சபைக்கு பொறுப்பாக இருக்கிற, இந்த சபையை ஸ்தாபித்தவர், இந்த சபைக்கு பொறுப்பாக இருக்கிறவர் யாருன்னா பவுலுக்கு கடிதம் எழுதினார்கள். பவுலுக்கு கடிதம் எழுதி, கொரிந்தி சபையிலே இப்படியெல்லாம் இருக்கிறது, தயவுசெய்து இதை நீங்கள் சரி செய்ய வேண்டும், அல்லது இதை குறித்து நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தோடு கூட, பொறுப்போடு கூட அவர்கள் எழுதினார்கள். பாருங்கள், இது ஒரு நல்ல ஞானமான விஷயம். ஒரு சபையிலே குறை இருக்கிறது, அந்த சபை அவர்கள் அதை சொன்னாலும் இவர்கள் குலேவியால் வீட்டார் சொன்னால் ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் இல்லை. ஆகவே அவர்கள் குலேவியால் அவர்களை குற்றம் சொல்லி கொண்டு அப்படி இல்லாமல் பவுலுக்கு கடிதம் எழுதினார்கள். ஆகவே சபையிலே இது ஒரு ஞானமான விஷயம். யார் பொறுப்பாக இருக்கிறவர்கள் அவர்களிடத்திலே சொல்லுவது தவறல்ல. அல்லது சபை யார் ஸ்தாபித்தவர்கள், அல்லது யாரிடத்திலே சபையை குறித்து கணக்கு கேட்பார் ஆண்டவர் அப்படிங்கிற அவர்களிடத்திலே அப்படி பார்க்கும் பொழுது பவுலிடத்திலே தான் பவுல்தான் கொரிந்தி சபையை ஸ்தாபித்தவர். ஆகவே அவருக்கு எழுத வேண்டும் என்று எழுதினார்கள். அப்படி எழுதின பொழுது தான் பவுலுக்கு நிறைய விஷயங்கள், கொரிந்தி சபையிலே சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய தெரிந்தது. அவர்களுக்குள் வாக்குவாதங்கள் இருந்தது. 2 கோஷ்டியாக பிரிந்திருந்தார்கள். ஒருவர் நான் பவுலுடைய அணி அப்படின்னு சொல்லி அந்த கோஷ்டி நான் அப்படின்பாங்க. ஒருத்தர் நான் பேதுருவை சார்ந்தவன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. இன்னொருத்தர் நான் அப்போல்லாவை சார்ந்தவன் என்றால் இவர்கள் எல்லாருமே அந்த கொஞ்ச நாள் அந்த சபையிலே ஊழியம் செய்தார்கள். யார் ஒருத்தருக்கு ஒரு ஊழியக்காரரை பிடித்து போய்விட்டது, அவரோடு கூட சேர்ந்து கொள்கிறார். இப்படி ஒரு நன்றாக இல்லை என்று பார்த்தார். அதே போல் மனம் திரும்பி வந்தார்கள். ஆனால் மனம் திரும்புதல் என்பது கிரியினால் வரவில்லை. நாம் கிறிஸ்துவண்டை வரும்பொழுது நம்முடைய பழைய காரியங்களை எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். அங்கே ஒரு மனிதன் ஒரு சகோதரன் இருந்தான், சபையில் இருந்த மனுஷன்தான். ஆனால் அவனுடைய அப்பாவுக்கு 2 மனைவிகள். அதிலே இவன் மூத்த மனைவியினுடைய மகன் வளர்ந்தவன். ஆகவே அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த தகப்பனுடைய மனைவியோடு கூட 2வது மனைவியோடு கூட அவன் தொடர்பு வைத்திருந்தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதெல்லாம் கொரிந்தி பட்டணத்திலே மிக சர்வசாதாரணம் இவைகளெல்லாம். அதை பவுல் அப்போ அவன் என்ன மனம் திரும்பினான், என்ன சபைக்கு வந்தான், சபைக்கு வரும்பொழுது தன்னுடைய பாவம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் சரி செய்திருக்க வேண்டுமே அல்லவா, அந்த தொடர்பை விட்டிருக்க வேண்டும் அல்லவா. ஐயோ, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் இந்த பாவத்தை செய்யக்கூடாது அப்படின்னு அந்த பாவத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்றவா. அப்போ என்னென்னா, மனம் திரும்பாமலே ஞானஸ்தானம் எடுத்து விட்டோம், மனம் திரும்பாமலேயே சபைக்கு வந்து விட்டோம், மனம் திரும்பாமலேயே அப்பம்புக்குதலும் நடக்கிற அளவுக்கு போய்விட்டது. அப்படி இருக்க முடியுமான்னு கேட்டால் இருக்க முடியும். நான் மனம் திரும்பி சபைக்கு வர வேண்டும். மனம் திரும்புதல் என்றால் என்ன? என்னுடைய பழைய வாழ்க்கையின் காரியங்களை எல்லாம் சரி செய்ய வேண்டும். நான் ஒரு திருடி இருந்தால் அதை திருப்பி கொடுக்க வேண்டும். நான் ஒரு தவறான உறவில் இருந்தால் அந்த தவறான உறவை விட்டு வெளியே வர வேண்டும். வேதத்திலே ஒரே ஒரு புருஷனுக்கு ஒரே ஒரு மனைவி தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே 2வதாக ஒரு மனைவியை வைத்து கொண்டிருந்த, அல்லது அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு மனைவியாக இருந்த ஒரு சகோதரி ரட்சிக்கப்பட்டார்கள். இவர்கள் யார்னா அவருக்கு 2வது மனைவி. அப்போ அந்த மனுஷன் ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் இந்த சகோதரி ரட்சிக்கப்பட்டால், இவள் உணர்ந்தால்
நான் இந்த புருஷனுக்கு மனைவியாக இருப்பது வேதத்தின்படி என்னில்லை சரியில்லை என்றால் மூத்த மனைவி இருக்கிறாள். மூத்த மனைவி இருக்கும்போது நான் அறியாத வயதிலே 2வது மனைவியாக இந்த மனுஷனுக்கு மாறிவிட்டேன். ஆனால் வேதத்தை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இப்பொழுது வேதத்தின்படி நான் 2வது மனைவியாக இருப்பது சரியல்ல என்று சொல்லி அவர்களாகவே தானாக அந்த மனுஷனை விட்டு விலகிவிட்டார்கள். அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். பாருங்கள், ஒரு 2வது மனைவியாக இருக்கிற ஒரு சகோதரி வேதத்தின்படி சரியில்லை என்று சொல்லி அதை உணர்ந்து நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், நான் அவருடைய வழியில் நடக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த மனுஷனோடு கூட இருக்கிற சரீர பிரகாரமான எல்லா உறவிலிருந்தும் அந்த சகோதரி அவர்கள் வெளியிலே வந்து விட்டார்கள். வெளியிலே வந்து அவர்களுடைய சொந்த தகப்பன் வீட்டுக்கு சென்று அங்கே தனியாக வாழ ஆரம்பித்தார்கள். பேசாமல் இருக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த மனைவியினுக்குரிய எல்லா விஷயங்களையும் விட்டு அவர்கள் வெளியே வந்து விட்டார்கள். பாருங்கள், அதுதான் மனம் திரும்புதல். அப்படிப்பட்ட மனம் திரும்புதல் கொரிந்தி சபையில் இல்லை. அதேபோல் சபையில் ஒருவருக்கொருவர் கடன் வாங்கினார்கள், கடன் பட்டார்கள், கொடுத்தார்கள். ஆனால் என்ன நடந்ததுன்னு கேட்டால் அவர்கள் வாங்கினவன் என்ன செய்யலைன்னு கேட்டால் கொடுக்கவில்லை, ஏமாற்றி விட்டான். ஏமாற்றினானோ அல்லது என்ன சொன்னார் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த கொடுத்த மனிதன் இப்பொழுது என்ன செய்திருக்க வேண்டும் அப்படின்னா, சரி சகோதரன் தானே போனால் போது அப்படின்னு சொல்லி விட்டுருக்க வேண்டும். ஆனால் அவர் அதை விடாமல் இந்த சகோதரன்கிட்ட இப்படியெல்லாம் கேட்டால் என்ன செய்ய மாட்டார், பணம் தர மாட்டார். மூப்பர்கிட்ட போய் சொன்னாலும் ஒன்றும் வேலையாக மாட்டேங்குது. அதனால் என்ன செய்வோம், கோர்ட்டுக்கு போகலாம், கோர்ட்டில் போய் கேஸ் போடலான்னு சொல்லி போனாங்க. இப்போ இது எல்லாம் குலவியால் வீட்டார் பார்த்து இது என்ன சபை என்றால் இப்படி சபை இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அவர்கள் எழுதினார்கள். அதற்கப்புறம்தான் பவுல் என்ன செய்தார்னா, அதேபோல் அப்பம்பக்குதல் என்று வரும்போது ஞாயிற்றுக்கிழமை வந்து சாப்பிடாமல் வந்தாங்களோ என்னமோ தெரியல. அதான் ஞாயிற்றுக்கிழமை உபவாசம் அப்படின்னு வந்தார்களோ என்னவோ தெரியல. வந்த உடனே அப்பம் அவர்கள் பக்கத்தில் வந்த உடனே ஒரு சகோதரன் என்ன செய்தான், காலையில் சாப்பிடவும் இல்லை, இது என்னமோ ஒரு அப்பத்தை பக்கத்தில் கொண்டு வராங்களேன்னு சொல்லி முழு அப்பத்தை எடுத்து என்ன செஞ்சிட்டார், வாய்க்கில் போட்டார். இப்போ இதெல்லாம் குலவியாளன் வீட்டார் பார்த்துட்டு, என்ன ஆண்டவரே இந்த அப்பம்பக்குதலை குறித்து இது என்ன, ஒருவன் பசியாக இருக்கிறான், ஒருவன் வெறியாக இருக்கிறான், திராட்சை ரசத்தை கொஞ்சம் குடித்தா என்னென்ன, அதனால தான் இப்போ இந்த மாதிரி இதில் கொடுக்கறதுனால பிரச்சனை இல்லை. டம்ளரில் கொடுத்தா முழுசாக ஒரு டம்ளரை குடிச்சிட்டா நல்லா தானே இருக்குது அப்படின்னு என்ன செஞ்சாங்கன்னா, கொரிந்தி சபையார் முழு டம்ளர் வந்தோடனே முழு டம்ளர் எடுத்து மடக்கு குடிச்சிட்டாங்க. இந்த பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்னு தான் சின்ன ஒரு டப்பா. அப்போ இதையெல்லாம் பார்த்து அந்த குலவியாளன் வீட்டார் சலித்து போய் அவர்கள் பவுலுக்கு எழுதினார்கள். அதற்கப்புறம்தான் பவுல் அவர்களுக்கு ஆலோசனை சொன்னார். ஆகவே இப்படி அவர்கள் வாழ்ந்தபடினாலே அவர்கள் எப்படிப்பட்ட அபாயத்திற்குள் போய்விட்டார்கள் கேட்டால், தேவனால் சிட்சிக்கப்படுகிற ஒரு அபாயத்திற்குள்ளாக போய்விட்டார்கள். பவுல் இந்த கடிதத்தை எழுதுவதற்கு முன்பாகவே சில பேர் மரித்தும் போய்விட்டார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் மரித்து ஆவிக்குரிய மரணம் வந்துவிட்டது. சிலருக்கு சரீர பிரகாரமான மரணம், பலகீனம் கூட வந்துவிட்டது, நோய் வந்துவிட்டது. அதை பாருங்கள், அந்த 11ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், இது நிமித்தம் 30வது வசனம் 1 கொரிந்தியர் 11, இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாக இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி, இப்போ பவுல் இதெல்லாம் பார்த்து விட்டு தான், இல்லை இது உங்களுக்கு ஆபத்து வந்துடும், நீங்கள் இப்படியெல்லாம் வாழக்கூடாது, இப்படி வாழ்ந்து கொண்டு அப்பம்பக்குதலையும் நீங்கள் பங்கெடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதனால தான் உங்கள் வாழ்க்கையிலலாம் இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. சில பேர் இறந்து போயிட்டீங்க, சில பேருக்கு வியாதி இருக்கிறது, சில பேருக்கு பலகீனம் இருக்கிறது, சில பேர் ஆவிக்குரிய மரணம் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் அதை பற்றி எந்த தெரிவும் இல்லை. தன் தகப்பனுடைய மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் என்ன ஆகியிருப்பான்னு கேட்டால், அவன் ஆவிக்குரிய மரணம் அடைந்து விட்டான். ஆனால் அவனும் அல்லேலூயா என்று பாடுகிறான். இல்லை, சபையிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டியவனும் உட்கார்ந்து எல்லாரோடும் பேசுகிறான், பாடுகிறான் அப்படின்னா. ஆகவே அப்போ அதையெல்லாம் சொல்லிவிட்டு தான் பவுல் இதை சொல்லிக் கொடுக்கிறார். இந்த வசனத்தை பாருங்கள், 1 கொரிந்தியர் 11:31 வசனம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்பட மாட்டோம். சகோதரர்களே,
கொரிந்து சபையார் செய்த தவறு என்னன்னு கேட்டால், அவர்கள் தங்களை நிதானித்து பார்க்கவில்லை, தங்களை நியாயந்திருத்து பார்க்கவில்லை. தாங்கள் செய்கிறதெல்லாம் சரிதானா, வேத வார்த்தையின்படி இதெல்லாம் சரிதானா அப்படின்னு சொல்லி தங்களை நியாயந்திருத்து பார்க்கவில்லை. அதாவது சகோதரர்களே, இந்த வேத புத்தகம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு நாளில் பரலோகத்திற்கு நாம் போகும் பொழுது அங்கே ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு இடத்துல ஆண்டவர் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? யோவான் எழுதின சுவிசேஷத்திலே சொன்னார், நான் ஒருவனையும் என்ன செய்யறதில்லை, நியாயந்திருக்கிறதில்லை, நான் சொன்ன வசனமே அவனை நியாயந்திருக்கும் அப்படின்னாரு. அப்போ என்னன்னா, பரலோகத்திற்கு போன பிறகு ஆண்டவர் வேறொரு புத்தகத்தை வைத்து நம்ம என்ன செய்ய மாட்டார், நியாயந்திருக்க மாட்டார். அங்கே எது இருக்கும்? இந்த பைபிள் தான் இருக்கும். ஆகவே தேவன் என்ன சுயாதீனத்தை கொடுத்து விட்டார் அப்படின்னு கேட்டால், அப்போ கொரிந்து சபையாருக்கு கொடுத்த சுயாதீனம்தான் என்ன அப்படின்னு கேட்டால், அவர்கள் தங்களை தாங்களே நியாயந்திருக்க வேண்டும், வேத வார்த்தையை வைத்து தங்களை நியாயந்திருத்து பார்க்க வேண்டும், அல்லது இயேசுவோடு கூட ஒப்பிட்டு. இப்போ அந்த காலத்திலே நிருபங்கள் இல்லை, வேதம் இல்லை. வேதம் இல்லாத காலத்திலே நான் யாரோடு ஒப்பிட்டு நியாயந்திருக்க வேண்டும் அப்படின்னா, இயேசுவோடு ஒப்பிட்டு நியாயந்திருக்க வேண்டும். எப்படி ஒப்பிடுவது? இயேசு இப்படி இருந்தால் இப்படி செய்திருப்பாரா அப்படின்னு நம்மை நாம் என்ன செய்யணும், நியாயந்திருக்கப்பட வேண்டும். அந்த மாதிரி நீங்கள் கேட்டு பாருங்கள். அந்த மாதிரி கேட்டு உங்களுக்கு விடை தெரியலன்னு சொன்னால் அதை செய்யாதிருங்கள். இயேசு இந்த இடத்துல இருந்திருந்தால் இப்படி செய்திருப்பாரா, அல்லது இயேசுவை பக்கத்தில் வைத்து கொண்டு நான் இந்த படத்தை பார்க்கலாமா, இந்த பேச்சை நான் பேச முடியுமா அப்படின்னு கேட்டால், இல்லை அப்படி பேச முடியாதே அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னால் அதை என்ன செய்யாதிருங்கள், பேசாதிருங்கள், செய்யாதிருங்கள். அதுதான் அநேக நேரத்திலே சில வசனங்கள் இந்த விஷயத்திற்கு என்ன வசனம்ங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எல்லா வசனத்திற்கும் வார்த்தையானவர் யார்? இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. அப்போ அவரோடு ஒப்பிட்டு பாருங்கள். இயேசு இப்படி செய்திருப்பாரா அப்படின்னு பார்த்தால் நாம் என்ன செய்யலான்னு கேட்டால், நம்மை நாமே நியாயந்திருத்து கொள்ளலாம். அப்போது எழுதப்பட்ட வேத வார்த்தையாக இருந்தாலும் சரி, ஜீவனுள்ள வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவானாலும் சரி, அவரோடு கூட ஒப்பிட்டு பார்த்து நம்மை நாமே நியாயந்திருக்க வேண்டும். இந்த நம்மை நாமே நியாயந்திருக்கிறது நாம் தான் செய்ய வேண்டும். உங்களுக்கு அந்த சத்தியம் புரிகிறதா? உங்களுக்கு அந்த சத்தியத்தை காண்பிக்கிறேன். 2 வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஒன்று ரோமர் 8ஆம் அதிகாரம். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே ரோமர் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்கள். ரோமர் 8:13, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். இப்போ ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழிப்பது யார்? நான் தான் அழிக்க வேண்டும், நான் தான் அழிக்க வேண்டும். அதே போல் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலேயும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு. இப்போ யார் சுத்திகரிப்பது? யார் சுத்திகரிப்பதுன்னா நாம் தான் சுத்திகரிக்க வேண்டும். அந்த மாதிரி தான் வேத வார்த்தை என்பது பொதுவாக நிற்கும். அந்த வேத வார்த்தையை எடுத்து யார் நியாயந்திருப்பது? என்னை நானே, நான் தான் நியாயந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த இதுதான் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் செய்ய வேண்டிய ஞானமான விஷயம். ஆனால் இதை செய்யாமல் இதற்கு எதிர்மாறாக நாம் என்ன செய்துவிட முடியும்னு கேட்டால், மற்றவர்களை நியாயந்திருத்து விட முடியும் அப்படிங்கிறதான். அல்லது இதை செய்யாமல் இருந்து கொண்டு மற்றவர்களை அளந்து பார்க்கிற, மற்றவர்களை வசனம் இப்படி சொல்லுது இவங்க இப்படி இருக்கிறாங்க, வசனம் இப்படி சொல்லுது இவங்க இப்படி இருக்கிறாங்க, வசனம் இப்படி சொல்லுது ஏன் மனைவி இப்படி நடக்கிறாங்க அப்படின்னு மற்றவர்களை, அதாவது மற்றவர்கள் மேல் கரிசனை கொள்ளக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. மற்றவர்கள் நன்றாக வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்து நான் சொல்ல. ஆனால் நாம் வேத வசனத்தை கொண்டு நமக்கு இருக்கிற அதிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், நமக்கு இருக்கிற நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற அதிகாரம் என்னன்னு கேட்டால், வேத வசனத்தை எடுத்துக்கொண்டு என்னை நானே நியாயந்திருக்கிறதுக்குத்தான் எனக்கு அதிகாரம் உண்டு, மற்றவர்களே அல்ல. அந்த வசனத்தை பாருங்கள். யாக்கோபு எழுதின நிருபம்
2ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாக இருப்பாய். இந்த கடைசி வரியை மட்டும் பாருங்கள். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல். அப்போ நம்முடைய தகுதி என்ன, நம்முடைய வேலை என்னன்னு கேட்டால், என்னுடைய வேலை என்னை பற்றி நியாயப்பிரமாணத்தில், என்னை பற்றி வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறதோ அதன்படி செய்ய வேண்டும். அப்போ ஏன் இவங்க இப்படி செய்யலை, ஏன் இவங்க இப்படி நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை கேட்கிறவர் யார்? இது 12ஆம் வசனத்தில் யார்? அவர் கேட்பார். அதனால் தயவுசெய்து நாம் என்னதான் நெருக்கமான உறவாக இருந்தாலும் இதை புரிந்து கொள்ளுங்கள். மனைவி என்பது நெருக்கமான உறவு தான், கணவன் என்பது நெருக்கமான உறவு தான். இருந்த போதிலையும் கூட மனைவி ஏன் இந்த வார்த்தையின்படி நடக்கலை அப்படின்னு குற்றப்படுத்தக்கூடாது, நியாயம் இருக்கக்கூடாது. அப்போது என்னங்க என்னுடைய மனைவி நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னா என்ன வேணாலும் செய்வேன் உலகத்தில் சொல்லுவாங்களா? என்னுடைய மனைவி நான் அடிப்பேன் கொல்லுவேன், நீ யார் அதை கேட்குறக்கு அப்படின்னு கேட்டால் உனக்கு அந்த அதிகாரமெல்லாம் கிடையாது. உலகத்தில் நிறைய பேர் தெரியாமல் தங்கள் மேல் ஆக்கினை தீர்ப்பை வருவித்து கொண்டிருக்கிறார்கள். மனைவி என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வைக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய வேலை அல்ல, நியாயந்திருப்பது என்னுடைய வேலை அல்ல. மாறாக நான் ஒரு நல்ல புருஷனாக எப்படி இருக்க வேண்டும் என்று என்னைத்தான் நியாயந்திருக்க வேண்டும். இப்படி நடந்தா ஏனுங்க ஒரு மனைவினா இப்படி நடக்கிறாளே அப்படின்னா அப்படி நடந்தாலும் நீ எப்படி இருக்க வேண்டும் என்று யோசித்துக்கொள், உன்னை நியாயந்தீர்த்து பார் அப்படின்னா. அப்போது இப்படி தான் சகோதரர் சொல்ல நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்னன்னு கேட்டால், சரி அப்படியானால் கொரிந்து சபையார் அந்த கோர்ட்டுக்கு போன 2 சகோதரர்களை பாருங்கள். கோர்ட்டுக்கு போன சகோதரன் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆண்டவரே, நான் என் சகோதரன் செய்த எனக்கு நஷ்டத்தை உண்டாக்கினாரே, அதையே நான் சகித்து கொள்ளக்கூடாது, நான் சகித்து கொள்ள வேண்டுமே அப்படின்னு தன்னை நியாயந்திருக்க வேண்டும். அப்படியே நியாயந்திருக்காமல் அது எப்படிங்க கொடுத்ததை அப்புறம் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. அது அந்த மனுஷனுடைய நியாயம். அவர் அதை எடுத்து கொள்ளட்டும், வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கணும் அல்லவா, அதான நியாயம்னா அது அவர் பேசட்டும். இப்போ நான் போய் அதை பேசக்கூடாது. நான் என்ன பேசணும்? ஏனுங்க கொடுக்குறதையும் கொடுத்துட்டு நீங்கள் வேறு இதையும் சொல்லுவீங்க, இதுக்கு மேலேயும் சொல்லுவீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆமாம், எல்லாவற்றையும் செய்துவிட்டு கூட தன்னைத்தானே, இப்போ இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவர் எல்லாவற்றையும் செய்தார். ஆனால் அவரோ தன்னை நியாயந்திருத்தார். நான் ஒருவனையும் நியாயந்திருப்பதில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஆகவே சகோதரர் சொல்ல நம்முடைய வாழ்க்கையிலே அதே போல் வெளிச்சம் என்பது சகோதரர் சொல்ல நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைத்து விட்டால் அதை மற்றவர்களுக்கும் பாய்ச்ச வேண்டும் என்று இல்லை. நாம் என்ன நினைக்கிறோன்னா, இப்போ என்னோட கையில் ஒரு டார்ச் லைட் கிடைத்து விட்டது என்று வைத்துக்கொள்வோம். ஒரு சக்தி வாய்ந்த டார்ச் லைட் என்னுடைய கையில் கிடைத்து விட்டது என்று சொன்னால் அந்த டார்ச் லைட் எதற்காக? இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, வேதத்தை படிக்கிறீங்க பிரதர், இந்த வேத பகுதியிலிருந்து எனக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைச்சது பிரதர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன வெளிச்சம்? ஆண்டவர் எப்படி இருந்திருக்கிறாருங்கிற வெளிச்சம் எனக்கு கிடைச்சது பிரதர் அப்படின்னு அந்த வெளிச்சம் அது எப்படிப்பட்ட வெளிச்சம்? அது ஒரு சக்தி வாய்ந்த டார்ச் லைட்டை போல். இப்போ அந்த டார்ச் லைட்டை வைத்துக்கொண்டு அந்த வெளிச்சம், அந்த டார்ச் லைட் எதுக்காக கொடுக்கப்பட்டது? என் மேலே நான் அடித்து கொள்ளும்படிக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் நான் திரும்பி வேறு யாருக்கிட்ட அடிக்கிறேன்? அதனால தான் பைபிள் படிக்கிறது சில நேரத்தில் ஆபத்து. பைபிள் வாசிக்கும் பொழுது தயவு செய்து எனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று தயவுசெய்து படியுங்கள். இல்லைன்னு சொன்னால் வேதம் வாசிக்கிறதே என்னாகிவிடும், வேதம் வாசிக்கிறதே ஆபத்தாய் மாறிவிடும். ஏன்னு கேட்டால் எப்பொழுது பார்த்தாலும் வெளிச்சம் பெற்ற உடனே அந்த வெளிச்சத்தை மற்றவர்கள் மேலே தான் அடிக்க நான் முயற்சி பண்ணுறேன். இல்லை சொல்லி சில காரியங்கள் சிலருக்கு சீக்கிரத்திலே புரியாது. எனக்கு புரிகிறது என்று சொன்னால் நான் அதை செய்ய வேண்டும், அவ்வளோதான். மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தக்கூடாது. மற்றவர்கள் ஏன் செய்யலைன்னு நியாயம் இருக்கக்கூடாது. எனக்கு வெளிச்சம் இருக்கிறதா, நான் செய்யட்டும். மற்றவர்களுக்கு வெளிச்சம் இல்லையா, அவர்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும் பொழுது அதை செய்யட்டும். அது வரைக்கும் நான் பொறுமையாக இருக்க வேண்டும்.
அதனால் நியாயந்திருக்கக்கூடாது. இவங்களாம் ஏன் இப்படியே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நியாயந்திருக்கக்கூடாது. அப்போது நாம் மற்றவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். அதான் புத்தி சொல்லுகிறது கூட ஒரு அளவு தான். அந்த புத்திமதி எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டால், அந்த புத்திமதியை அவர்கள் எடுத்து அவர்கள் தங்களை நியாயந்திருத்து கொள்ள வேண்டும், அவ்வளோதான் புத்திமதி. அதுக்கு மேலே நீ இப்படி செய், இதை செய்யாதே அப்படின்னு எல்லாம் கட்டளை போடுவதற்கு யாரும் இல்லை. நாம் பிறருக்கு வெளிச்சத்தை காண்பிக்கிறோம், அந்த வெளிச்சத்தை அவர்கள் எடுத்து அவர்கள் தங்களை நியாயந்திருத்து கொண்டால் நல்லது. ஆனால் நியாயந்திருத்து கொள்ளவில்லை என்று சொன்னால் என்ன செய்வது? ஆகவே நாம் எப்பொழுதுமே நம்மை நாமே நியாயந்திருக்க வேண்டும். தேவன் நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் பொழுது அப்படி நியாயந்திருத்தால் என்ன இல்லை? அந்த வசனத்தில் என்ன வாசித்தோம்? 1 கொரிந்தியர் 11 நம்மை நாமே நியாயந்திருத்து கொண்டால் நாம் நியாயத்தீர்ப்பு நமக்கு இல்லை, அல்லது நாம் நியாயந்திருக்கப்பட மாட்டோம். யாரால் நியாயந்திருக்கப்பட மாட்டோம்? தேவனால் நியாயந்திருக்கப்பட மாட்டோம். சரி, இதே வசனத்தை நீங்கள் இது இங்கே நடந்ததற்கு அவர் சொல்லுகிறார். நான் என்னை சரியானபடி நியாயந்திருத்து கொண்டால் என்னை தேவன் நியாயந்திருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஆமாம், நான் தான் எதை சொன்னாலும் நான் மனம் திரும்புகிறேன், நான் என்னை சரி செய்து கொள்கிறேன், நான் இப்படி நடக்கிறேன் என்று சொல்லும் பொழுது எனக்கு ஒரு ஆவிக்குரிய மரணத்தை அனுபவிக்கவோ ஒரு வியாதியை அனுமதிக்கிறதோ வேறு எதை அனுமதிக்கிற அந்த நியாயத்தீர்ப்பே எனக்கு வராதே. ஆமாம், அது எனக்கு தேவையில்லையே. என்னை நான் சரியானபடி நியாயந்திருத்து கொண்டால் எனக்கு நியாயத்தீர்ப்பே வராது. அதே போல் இந்த வசனத்தை சகோதரர் சொல்ல பல வருஷங்களுக்கு முன்பாக நான் வாலிபனாக இருந்த பொழுது இதை எப்படி விசுவாசித்தேன் அப்படின்னா, விசுவாசித்து எங்கள் வீட்டில் ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திலே பேசினேன். அதாவது இப்படி நான் நியாயந்திருத்து கொண்டால் பரலோகத்திலே போகும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையாக ஆண்டவர் புரட்டி பார்க்கிறார், என்னையோடு ஒப்பிட்டு பார்க்கிறார். இந்த வசனத்தின்படி இருந்தாயா, இந்த வசனத்தின்படி இருந்தாயா அப்படின்னு கேட்க ஆமாம் என்னை நான் நியாயந்திருத்தேன் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது கடைசியில் என்ன சொல்லிவிடுவார்? உனக்கு நியாயத்தீர்ப்பே இல்லை. இப்போ வேறு ஏதாவது புஸ்தகம் அங்கே வச்சுருந்து கேட்டால் தானே நான் மாட்டிக்குவேன். இல்லையே, வேறு புஸ்தகத்தை வச்சு ஆண்டவர் கேட்க மாட்டார். இதே புத்தகம்தான். அப்போ இதே புத்தகத்தை என்னை நான் நியாயந்திருத்து கொண்டால் அங்கே போய் என்னுடைய வரவு செலவு கணக்கெல்லாம் உன் கணக்கை ஒப்புவி அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது நீங்கள் நினைக்கிறீர்களா சகோதரர்களே? அந்த வசனத்தை பாருங்கள். ரோமர் 14ஆம் அதிகாரம், ரோமர் எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனம். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? இது வெளியில் சொல்கிறது, வாயை விட்டு வெளியில் சொல்கிறது, நியாயம் தீர்க்கிறது. இன்னொன்று என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? இது உள்ள. இது பாருங்களேன், இப்போ ரெண்டையுமே ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. வெளிரங்கமாக வாயை திறந்து நான் பேசி நியாயந்திருக்கிறேன், இது ஒரு நியாயத்தீர்ப்பு. மற்றவர்களை நியாயந்திருக்கிறது. நீ எல்லாம் எதுக்கு இருக்கிற? நீ ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லிக்க வேண்டியதா அப்படின்னு வாயை திறந்து சொல்லிடுற, அது ஒரு நியாயத்தீர்ப்பு. இன்னொரு நியாயத்தீர்ப்பு என்ன? மனசுக்குள்ளே நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? இவரெல்லாம் சும்மா பாட்டு பாடுறாரு தான் அது தெரியாது, வெளியிலே தெரியாது. இருதயத்துக்குள்ளே அற்பமாக நினைக்கிறது. அந்த மீகால், தாவீதுடைய மனைவி மீகால், முதல் மனைவி மீகால் என்ன செய்தாள்னா, புருஷன் என்ன செய்தாள்? ஆளையம்பார் ஆளப்பார் ஆளை அப்படின்னு புருஷன் வீட்டுக்குள்ளே நுழையிற போது நினைக்கிற நினைவு இருக்குது பார்த்தீங்களா? வந்துட்டார் 6 மணிக்கு அப்படின்னு நினைக்கிற, அற்பமாக எண்ணுகிறது. சும்மா பேசிக்க வேண்டியதான், ஒன்றும் கிடையாது அப்படின்னா இதெல்லாம் இருதயத்திலே அற்பமாக எண்ணுகிறது. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்ன, நாம் எல்லாரும் எங்கே நிற்போம்? கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. நாம் ஒரு நாள் நிற்கும் பொழுது ஆண்டவர் 2 கேள்வி கேட்பார். ஒன்று, வாயால் நீ என்ன செய்தாய்? உன் சகோதரனை நியாயந்தீர்த்தாய். இருதயத்தால் என்ன செய்தாய்? அற்பமாக எண்ணினாயே. இதுக்கு பதில் என்ன அப்படின்னு கேட்பார். இப்போது நான் அங்கே போய் இந்த விஷயத்துக்கெல்லாம் தீர்வு சொல்லிகிட்டு இருக்கிறத விட இங்கேயே நான் நியாயந்திருத்துட்டா என்ன நியாயத்திருப்பு? ஆண்டவரே, நான் யாரும் என்ன செய்யக்கூடாது?
யார் ஏன்னா எனக்கு தெரியாது. நாளைக்கே ஒருத்தர் மனம் திரும்புதா, என்னுடைய புருஷன் வந்து நாளைக்கே மனம் திரும்பி என்னை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துடலாம். நாளைக்கே சபையில் பார்க்குற இந்த சகோதரன் மனம் திரும்பி என்னை விட ஆவிக்குரியவராய் வளர்ந்துடலாம். நான் எப்படி அற்பமாக எண்ண முடியும்? நான் எப்படி நியாயந்திருக்க முடியும்? முந்தினோர் பிந்தினோராய் மாறுவார்கள், பிந்தினோர் முந்தினோராய் மாறுவார்கள் இல்லையா? மாறுவார்கள். அதனால் ஆண்டவரே, நான் யாரையும் நியாயந்திருக்கக்கூடாது, யாரையும் என்ன செய்யக்கூடாது, அற்பமாக எண்ணக்கூடாது அப்படிங்கிறதை இந்த பூமியிலேயே நான் என்னை நானே நியாயந்திருத்து கொண்டால், நான் அங்கே போய் தேவனுக்கு முன்பாக அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதரரே நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே அப்படின்னா, நிற்கும் பொழுது ஆண்டவர் பார்ப்பார், எசேக்கியாவே நீ வாயாலே நியாயந்திருக்கல, இருதயத்தாலே நியாயந்திருக்கல, அதனால் உனக்கு நியாயத்தீர்ப்பு இல்லை. இது இப்படி வாழ்கிறது முடியாத விஷயம் என்று நினைக்கிறீர்களா? பவுல் சொல்கிறதை பாருங்கள். 1 கொரிந்தியர் என்று நினைக்கிறேன், 1 கொரிந்தியரோ 2 கொரிந்தியர் அந்த வசனத்தை, அதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமான தரம் அது. அதாவது 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை பாருங்கள். ஆயினும் நான் உங்களாலாயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையிலாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியங்கிறாரே. என்ன பவுல் இவ்வளவு பெருமையாக பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்களா? நியாய நாளின் விசாரணையின் போது என்னை குறித்து தீர்ப்பை பெறுவது எனக்கு ரொம்ப அற்ப காரியங்க. எனக்கு அது வந்து எனக்கு நடக்காது, அல்லது அது சாதாரண விஷயம் அப்படின்னு எப்படி சொல்கிறாரு? ஏதோ பெருமையாக சொல்கிறாரா? இல்லை, நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்கிறதில்லை. அவர் சொல்கிறார் பாருங்கள், என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தை அறியேன். அப்போ பவுல் பாருங்கள், தினந்தோறும் எப்படி வாழ்ந்திருப்பார். தினந்தோறும் ஆண்டவரே நான் என்ன செய்தேன், என்ன செய்ய தவறினேன், நான் செய்த பாவம் என்ன, செய்யாமல் விட்ட பாவம் என்ன. ஏனென்றால் பாவத்திலே 2 வகை உண்டு. செய்ததும் பாவம் என்று சொல்லப்படுகிறது, செய்யாததும் பாவம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நான் இந்த நாளிலே நான் செய்த பாவம் என்ன, செய்யாமல் விட்டது என்ன, எனக்கு காண்பியும் அப்படின்னு சொல்லி தினந்தோறும் தேவ சமூகத்திற்கு முன்பாக தன்னை நியாயந்தீர்த்து பார்த்தபடினாலே அவர் என்ன ஆகிவிட்டார்? அவர் எப்படி ஆகிவிட்டார்? என்னிடத்திலே நான் யாதொரு குற்றத்தை அறியேன். என்னுடைய மனசாட்சிக்கு தெரிந்த வரைக்கும் என்னிடத்திலே எந்த குற்றமும் இல்லை. வேத வசனத்தோடு நான் அப்படியானால் இப்படி ஆனார், எப்படி இந்த நிலைமைக்கு வந்தார்னு கேட்டால், தினந்தோறும் தன்னை நியாயந்தீர்த்து பார்த்து வந்தார். ஆகிலும் நான் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை, தேவன் ஒரு நாளிலே சொல்லுவார், அவர் வாயால் சொல்லட்டும் நான் காத்திருக்கிறேங்கிறார். அவர் வாயால் என்ன சொல்லுவார்? பவுலே உன்னிடத்திலே யாதொரு குற்றத்தையும் அறியேன் அப்படின்னு அவர் சொல்வார். இது எப்படி பாருங்கள். ஆண்டுடைய நியாய நாளின் விசாரணையின் போது பவுலே உன்னிடத்திலே எந்த குற்றத்தையும் நான் அறியேன்னு ஆண்டவர் சொன்னால் எப்படி இருக்கும்? அப்போ அது எப்படி சாத்தியம்னு கேட்டால், இந்த நாளிலே என்னை நான் தினந்தோறும் தினமும் யார் செய்தாலும் செய்யாவிட்டாலும், யார் எப்படி நடந்தாவிட்டாலும் நடக்காவிட்டாலும் என்னை நிறுத்தி பார்த்து ஆண்டவரே என்னை நியாயந்திருக்கிறேன், நான் இப்படி செய்திருக்கக்கூடாது, நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது, இது உம்முடைய சாயலாக இல்லை, இது உமது வார்த்தையின்படி இல்லை, மனைவி எப்படி நடந்து கொண்டாலும் நான் இப்படி தான் நடந்திருக்க வேண்டுமே, நான் இப்படி நடக்காமல் விட்டனே அப்படின்னு தினந்தோறும் நியாயந்திருத்து கடைசியில் அவர் என்ன சொல்கிறார்? என்னிடத்திலே யாதொரு குற்றத்தை நான் அறியேன். அப்போ அவரே அப்படி சொல்லும் பொழுது தேவன் என்ன சொல்லிவிடுவார்? தேவனும் சொல்லுவார், நீ நியாயந்திருக்கிறதுல சரியாக இருந்தாய் பவுலே, அதனால் உன்னிடத்திலே நானும் எந்த குற்றத்தை என்ன செய்யலை அறியேன் அப்படின்னு அன்றைக்கு சொல்லிவிடுவார். சகோதரர்களே, அப்பம்புக்குதல் என்பது யார் தகுதியானவர்கள் அப்படின்னு கேட்டால், தன்னை
நீதியாய் தன்னை சரியாய் பகுத்து தினமும் நியாயந்திருக்கிறவர்கள்தான் இந்த அப்பத்தை ரசத்தையும் பிற்பதற்கு தகுதியானவர்கள். இது ஒன்றும் கஷ்டமான விஷயமல்ல. நாம் தவறானதை செய்து கொண்டிருக்கிறோம். அதை செய்கிறதை விட்டுவிட்டு, தவறானது எது? மற்றவர்களை நியாயந்திருப்பது. அதை விட்டுவிட்டு சரியானது எது? என்னை நான் நியாயந்திருப்பது. அதை நான் செய்தால் இந்த பூமியிலேயும் எனக்கு நியாயத்தீர்ப்பு வராது, பரலோகத்தில் எனக்கு என்ன செய்யாது? நியாயத்தீர்ப்பு வராது. அப்படி இருந்து கொண்டு நான் இந்த அப்பத்தை ரசத்தையும் நாம் பிற்க வேண்டும். ஏன் இந்த அப்பத்தை ரசத்தையும் பிற்கிறோன்னு கேட்டால், இயேசு இன்னும் என்ன செய்யலை? இயேசு இன்னும் வரல. அந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை பாருங்கள். கர்த்தர் வருமளவும் 26வது வசனம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். தன்னைத்தானே நியாயந்தீர்த்து வாழ்ந்த அந்த கிறிஸ்து ஜீவ புஸ்தகத்திலே அல்லது உம்முடைய புஸ்தகத்தில், என்னுடைய புஸ்தக சொல்லே என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று அவர் வாழ்ந்தார். ஆமாம், அப்படி தன்னைத்தானே வாழ்ந்து நியாயந்தீர்த்து வாழ்ந்த அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். அவர் இன்னும் வரல. அவர் வந்துவிட்டால் இங்கே அப்பமுக்கிற ஆராதனை தேவையில்லை. ஆண்டவர் சொன்னது போல் ஒரு வேளை பரலோகத்திலே போய் அந்த அப்பமுக்குதல் நடக்குமோ தெரியல. ஆண்டவரே ஒரு இடத்துல சொன்னார் அல்லவா, தேவனுடைய ராஜ்யத்திலே இந்த ரசத்தை பானம் பண்ணும் அளவும் நான் அப்படின்னு சொன்னது போல் நாம் முழங்கால் படியிடுவோம்.